எப்படி இருந்தாலும் உலகம் உன்னை பற்றி எப்போதும் பேசும். ஆனால் உனக்கு பயனாக இருக்கிறது என்று மட்டும் நினைக்காதே. எப்போதும் நல்லவராக இருப்பதை யாரும் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை தவறு செய்தால் அதைத்தான் அனைவரும் பேசுவார்கள். உதவி செய்யும் வரை எல்லோரும் உன்னை தேடுவார்கள். ஒரு முறை உதவ மறுத்துவிட்டால் உன்னை காணவே காண முடியாது. அடிக்கடி நினைவு கூர்ந்தால் உறவு உறுதியானது அல்ல, பிரிந்தும் நினைத்தால்தான் அந்த உறவு உண்மையானது. உன்னை மதிக்காத இடத்தில் நீயும் உன்னை உயர்த்தவே வேண்டாம். அன்பு என்பது கொடுப்பதுதான். எதிர்பார்ப்பு சேர்ந்து விட்டால் அது வியாபாரம். வெற்றிக்காக விழுவதில்லை மனிதன், ஆனால் விழுந்த பிறகுதான் வெற்றிக்கான வழி தெளிவாக தெரியும். மற்றவர்கள் உன்னை தள்ளினாலும் நீ உன் மனசையும் கனவுகளையும் தள்ளாதே. ஒருவரை உண்மையாக நேசித்தால் அவர் இல்லாமலே அவரை நேசிக்க முடியும். அன்பு இல்லாத இடத்தில் நீ தேடுகிறதை வாழ்க்கை கொடுக்காது. உன்னால் முடியாது என்று சொன்னவர்களுக்காக அல்ல, உன்னை நம்பியவர்களுக்காக வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது உன்னுடைய உழைப்புக்கு கிடைக்கும் பரிசு, ஆனால் தோல்வி என்பது உன் சகிப்புத்தன்மைக்கு கிடைக்கும் பாடம். நீ எவ்வளவு உயர்ந்தாலும் உன்னை ஆதரிக்க வந்தவர்கள் யார் என்று மறந்துவிடாதே. நம்பிக்கை என்பது காற்று மாதிரி. அது இல்லாமல் நீ உயிருடன் இருந்தாலும் வாழ முடியாது. அடிக்கடி பேசுவது நட்பு அல்ல, நீ பேசாமலே ஒருவரை புரிந்து கொள்ளுவதுதான் உண்மையான நட்பு. உன் கனவுகளை பிறர் நகைக்கலாம், ஆனால் அந்த நகைச்சுவை நாளை அவர்களின் அபிப்பிராயமாக மாறும். உன்னை மதிக்காதவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை, உன்னை புரிந்தவர்களுக்கு விளக்கம் தேவையே இல்லை. மனிதர்கள் உன்னை தேடுவது உன் பயன்பாடு முடியும் வரைதான், ஆனால் உண்மையானவர்கள் உன் பயன்பாட்டை பொருட்படுத்த மாட்டார்கள். துரோகம் என்பது உன்னை அழிக்க மாட்டேன், அது உன்னை தன்னம்பிக்கையுடன் நிற்க வைத்தே தீரும். நீ விழுந்த போது யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, நீ உயர்ந்த பிறகு அவர்களிடம் உன் கதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்தால்தான் வாழ்க்கை உன்னை உயர்த்தும். உன் சந்தோஷம் மற்றவர்களின் அங்கீகாரத்தில் இல்லை, அது உன் மனதில் தான் இருக்கு. ஒருவரை நேசித்தால் அதில் வலி இருக்கும், ஆனால் அந்த வலி இல்லாத அன்பு இருப்பது கூட சந்தேகமே. நீ தொலைந்தாய் என்று நினைக்காதே, உன் நேரம் இன்னும் வரவில்லை என்று நினை. மற்றவர்களைப் போல் வாழ நினைக்காதே. நீ உன் வழியில் நடந்தால்தான் உன் தனித்துவம் இருக்கும். உன்னை நேசிப்பவர்கள் உன்னுடைய குறைகளை கண்டும் உன்னை நேசிப்பார்கள், ஆனால் உன்னை பயன்படுத்துபவர்கள் உன் குறைகளை உன்னிடம் சொல்லி உன்னை விட்டு போய்விடுவார்கள். உன் கனவுகளை வாழ உன்னால் தான் முடியும். மற்றவர்கள் உன்னுடைய கனவுகளை விளக்கம் அளிக்க வரமாட்டார்கள். அன்பு என்பது ஒவ்வொருவரும் சொல்லும் வார்த்தை, ஆனால் அதை நிரூபிப்பது சிலரால் மட்டுமே முடியும். உன் வாழ்வில் நடந்த சரிவுகளை எண்ணி வருந்தாதே. அந்த சரிவுகள் இல்லை என்றால் இன்னைக்கு நீயும் இல்லை என்று நினை. மனுஷன் ஏன் வாழ்கிறான், எதற்காக துன்பப்படுகிறான்? மனதை உலுக்கும் ஆழமான கருத்துக்கள். மனிதன் பிறந்தவுடன் அழுவான், ஆனா ஏன்? அவனை பார்த்து நம்மள சிலர் சிரிக்கிறோம், ஆனா அவன் மட்டும் அழுகிறான். ஏன்? அவன் அழுவது ஒரு வரவேற்பல்ல, அது ஒரு போராட்டம். அவன் அறியாமலே புரிந்து கொள்கிறான், இந்த வாழ்க்கை என்பது சிரிப்பை விட வலியின் பயணம் தான் என. 2 வினாக்கள் உண்மை என்ன? நாம் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், ஒரு நாளைக்கு இறப்புதான் முடிவு. வசதி, புகழ், செல்வம், இது எல்லாம் ஒரு புறம். முடிவில் நாம் அனைவரும் ஒரு மண்ணில் கூட நினைவாகி விடலாம். ஆனால் ஒரு கேள்வி, இத்தனை துன்பம் தெரிந்தும் மனிதன் வாழ்வதற்கே காரணம் என்ன? அன்பு மற்றும் நம்பிக்கை. அன்பு மனிதன் உணரக்கூடிய மிகப்பெரிய சக்தி. ஆனால் அதே அன்புதான் ஒருவரை பொருந்தாதவனாகவும் மாற்றிவிடுகிறது. அன்பு என்பது ஒரு போராட்டம். உண்மையான அன்பு என்பது கொடுக்கும் ஒரு வலி, எதிர்பார்ப்பின்றி கொடுக்க வேண்டும் என்ற சோதனை. பொய்யான அன்பு என்பது ஒருவனை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி, தேவையின் அடிப்படையில் மட்டும் வரும் ஒப்பந்தம். அன்பின் வலி, அன்பு ஒருவரை உயர்த்தும் ஒரு படிக்கட்டு, அதே அன்பு ஒருவரை அழிக்கும் ஒரு கல்லுமாக முடியும். ஒருவரை நீ மிகுந்த அன்போடு நேசித்தால் அவர்கள் உன்னை கேள்வி கூட விடாமல் விட்டு போய்விடலாம். அதற்காக அன்பை மறந்து விடலாமா? நீ முடியாது என்று சொல்லும் ஒரு நாளில் உன்னை விட்டு சென்று விடுவார்கள். உன்னை அழைத்தவர்களும் உன் உதவியை ஒருமுறை மறுத்தால் உன்னால் யார் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். அன்பு இல்லாத இடம் என்பது வெற்றுப்புறம் போல இருக்கும். அங்கு மதிப்பு பிழைக்காது. அங்கு உண்மை சொன்னால் கூட அது கசப்பு என்றுதான் சொல்லுவார்கள். உண்மையான அன்பு எப்படி இருக்க வேண்டும்? நீர் போன்றது. அது பெருக்கத்தை எதிர்பார்க்காது. அது அறிந்தும் அறியாமல் உடைந்து போகும். எதிர்பார்ப்பில்லாமல் கொடுக்கப்படும் அன்புதான் உண்மையானது. நீ வெற்றிக்கு செல்லும் முதல் படி. வாழ்க்கை உன்னை வீழ்த்தலாம், ஆனால் அன்பு உன்னை எழுப்பும். அன்பு இல்லாத இடத்தில் நீயும் இருக்காதே. அன்பு உள்ள இடத்தில் நீ இருக்க வேண்டும்.
நம்பிக்கை என்பதே மனிதனை உலுக்கும் எரிபொருள். ஒரு மனிதன் இன்றைக்கு துன்பப்படுகிறான் என்றால் அவன் நாளை ஒரு நல்லதை காண்பான் என்ற நம்பிக்கையே அவனை உயிருடன் வைத்திருக்கிறது. நம்பிக்கை இல்லாத மனிதன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனே. உண்மையான உணர்வுகள். நீ உதவி செய்யும் வரை எல்லோரும் உன்னை சுற்றி வருவார்கள். ஒரு நாள் நீ உதவாமல் இருந்தால் அவர்களின் அன்பு போகும். அவர்கள் போகட்டும். அதற்கு நீ வாழ்ந்ததை கைவிட வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்வில் நடந்த தீய சம்பவங்கள் உன்னை அழிக்கவில்லை. அவை உன்னை உயர்த்த உயர்த்த உன் மனதை கணக்கச் செய்ய வந்த பாடங்கள். மனிதர்கள் யார்? உன் வெற்றிக்கு வாழ்த்துபவர்கள் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன் துன்பத்திற்கு இறங்குபவர் மிக சிலர். அதனால் நீ வாழ்கிறாய் என்றால் உன்னால் வாழ்கிறாய். மற்றவர்கள் நிற்கிறார்கள், பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். என் நினைப்பதை நிறுத்து. துரோகம். உன்னிடம் உதவி கேட்டவர்கள் ஒரு நாள் உன்னால் முடியாது என்று சொன்ன நேரத்தில் துரோகிகளாக மாறிவிடுவார்கள். அவர்கள் மாறிவிடட்டும். ஆனால் நீ மாறாதே. உண்மை. உனக்கு வாழ்க்கையில் நடப்பது மட்டும்தான் தெரியுமா? உனக்காக நடக்காமல் விட்டதை நினை. அவைகள் நடந்திருந்தால் இன்று நீ எந்த நிலைமையில் இருந்திருப்பாய்? வெற்றி யாருக்கு? வெற்றி என்பது நீ ஏற்றதற்கான பரிசு அல்ல. அது நீ சகித்ததற்கான நினைவு சின்னம். நீரோடை ஒரு நீரோடை. குறுக்கே கல் விழுந்தாலும் அந்த தண்ணீர் திசையை மாற்றுமே தவிர ஆனால் நிற்காது. அதேபோல் உன் வாழ்விலும் வலி இருக்கும். மறுப்புகள் வரும், துரோகம் வரும். ஆனால் நீ ஓட வேண்டும். நின்றுவிடக்கூடாது. வாழ்க்கை உன்னை வீழ்த்தலாம். ஆனால் நீ எழுவதும் நீ ஓடுவதும் உன் கட்டுப்பாட்டில்தான். வாழ்வோமே வளமாகவே.